இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் மாணவர் ஒழுக்கத்தை பேணும் போது எவ்விதமான உடல் அல்லது மனரீதியான தண்டனைகளையும் வழங்க தடை விதிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு இது தொடர்பில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சு இந்த புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் இதற்கு முன் வெளியிடப்பட்ட 2016 ஏப்ரல் 29 திகதியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள அறிவுறுத்தல்களுக்கு மேலதிகமாக இந்த சுற்றறிக்கையில் உள்ள விதிமுறைகள் இனி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் ஒரு பகுதியை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தண்டனையாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ எந்த குழந்தையும் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ துன்புறுத்தப்படக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் எந்த விதமான உடல் ரீதியான தண்டனையும் விதிக்கப்படக்கூடாது என்றும் தவறுகள் செய்பவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பான விஷயங்களை கையாளும் போது சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.